என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய பெயரில் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பாராம், என் நாமத்தினாலே. அதையும் ஆண்டவர் அவருடைய பெயரில் கேட்க சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய பெயர் அவ்வளவு அதிகாரம் நிறைந்தது. இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அதிகாரத்திற்குட்பட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பேரில் என்ன கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன், என் பேரில் நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அது என்ன காரியமாக வேணா இருக்கட்டும், அது சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், முடியாத காரியமாக இருக்கட்டும், இல்லை அது எவ்வளவு கடினமான காரியமாக இருக்கட்டும், ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே இதில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரேன்ட்டு அவருடைய நாமத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் கேட்குறீங்களோ எல்லாமே உங்களுக்கு அப்படியே கொடுக்கப்படும்ட்டு வசனம் நமக்கு அங்கீகரிச்சிருக்கு. வேதத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வசனத்தின்படி கொடுத்ததை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணும்பொழுது அதற்குட்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவருடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு சமாதானம் வேணுமா, இயேசுவின் நாமத்தினால எனக்கு சமாதானம் கொடுக்கப்படுவதாக நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு சமாதானம் கொடுக்கப்படும். ஒரு சந்தோஷம் வேண்டுமா, ஒரு வியாதியிலேருந்து விடுதலை வேண்டுமா, இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணுமா, இல்லை வேறு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள், எந்த காரியங்கள் தீர்க்கப்படணும், அதற்காக நீங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு கேட்கும் பொழுது உடனே அந்த காரியங்கள் கொடுக்கப்படும். உடனே கர்த்தர் விடுதலை கொடுப்பார், உடனே ஆசீர்வாதங்கள் கொடுப்படும். இதான் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரம். ஏன்னா இது ராஜாவினுடைய பேர். யோசித்து பாருங்க, நீங்கள் யாரையாவது மீட் பண்ண போடுறீங்க, ரெக்கமெண்டேஷன். சில டைம் ரெக்கமெண்டேஷன் கேட்கும்பொழுது நான் இவங்க அனுப்பின ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பெயரை சொல்வீர்கள். ஏன்னா அவங்க பேரை சொன்னால் அந்த இடத்துல ஒரு சலுகை கிடைக்கும், அவங்க பேரை சொன்னால் அந்த இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ எப்பயுமே ஒரு இடத்துக்கு நீங்களாக போகிறதோட யார் மூலியமாக போகும்பொழுது உங்களுக்கு சுலபமாக அந்த இடத்துல காரியங்கள் சீக்கிரமாக வாய்க்கும். ஏன்னா அந்த சலுகை, அந்த அவங்களோட அந்த பவர், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுடைய ஆட்களா, இவங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள், வேலைகள் ஈஸியாக முடியும். அதே போல் இது அதிகாரம் நிறைந்த நாமம். இது சாதாரண மனிதனுடைய நாமம் அல்ல, இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமம், மகிமையின் நாமம், ராஜாவுடைய நாமம். அதனால் உங்களுக்கு சுலபமாய் எல்லா காரியங்களையும் ஈஸியாக கொடுக்கப்படும். அப்போ எந்த காரியம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்க? சமாதானமா, சந்தோஷம் இல்லாமையா, இல்லை இப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டையா, இல்லை உங்களுக்கு ஒரு வேலை வேண்டுமா, இல்லை உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணுமா, இல்லை உங்கள் வியாதிகள் மறையணுமா, இல்லை உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணுமா, என்னதான் பிரச்சனை, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டுமா, எதுனாலும் கர்த்தர் கொடுப்பார், எதுனாலும் கர்த்தர் கொடுப்பார். இல்லை கர்த்தருக்காக எழும்பிடும், கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை நான் குறைவுபட்டு இருக்கிறேன்னு தவிக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா? என்ன காரியத்திற்காக நீங்கள் தடுமாறுகிறீர்கள், என்ன காரியத்திற்காக நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தவிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டுமா? எதுனாலும் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இப்போ ஒரு விஷயம் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் கொடுக்கப்படணும், எனக்கு இந்த காரியம் வேண்டும், இந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மேன்மை கொடுங்க, இந்த காரியம் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டா சந்தோஷமாக இருக்கும், இந்த காரியங்கள் நீங்கள் கொடுத்தா எனக்கு நிறைவாக இருக்கும், எனக்கு கொடுங்க சுவாமி, எனக்கு கொடுங்க சுவாமி. அவருடைய நாமத்தை சொல்லி 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 நம்ம கேட்க போகிறோம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உலகம் என்ன வேணா சொல்லட்டும், இது அவ்வளோதான் முடிஞ்சுது, இது செய்ய முடியாது, இது திரும்பி உனக்கு கிடைக்காது, அவ்வளோதான் சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, கையெழுத்து போட்டாங்க, காரியங்கள் அவ்வளோதான், இதுமேலாம் எதுவுமே திரும்பி வராது. இல்லை, நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு திரும்பி வரும். அது முடிஞ்சதுன்னு சொன்னதை திரும்பி அவர்கள் திறந்தெடுப்பார்கள். அவ்வளோதான், கிடைக்காதுன்னு சொன்னது உங்களை தேடி வரும் பொழுதே கர்த்தர் செய்வார். பெரிய
பெரிய காரியங்கள் அவருடைய நாமத்தினால் செய்யப்பட முடியும். ஏன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு அத்தனை வல்லம் இருக்கு. நீங்க இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து இப்போ நம்ம காரியங்களை கேட்க போறோம். கர்த்தர் நமக்கு கட்டாயம் கொடுக்க போகிறார், கட்டாயம் ஆசீர்வதிக்க போகிறார். என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க போறீங்களோ அதெல்லாமே உங்களை வந்து சேரப்போகிறது. ஸோ சோர்ந்து போகாம ஒரு விசனம் அவரை நோக்கி ஜெபிக்கலாம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஆராதிக்கும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிகாரம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பெயர், உம்முடைய நாமம் அது மகத்துவம் உள்ளது, அது மகிமை நிறைந்தது, அது அபிஷேகம் நிறைந்தது, அது ஆளுகை நிறைந்தது. ஆண்டவரே, அத்தனை பெரிய நாமத்தினாலே அப்பா உம்மை நோக்குகிறோம் ஐயா, அத்தனை பெரிய நாமத்தினாலே உம்மை நோக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் உம்மை நோக்கி கதறுகிறார்கள் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அப்பா, உம்முடைய நாமத்துல எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீர்ல, அவர்களுக்கு இப்பொழுது அற்புதம் செய்வீராக. அநேக ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த சந்தோஷத்துல என்னுடைய பிரச்சனை மாறட்டும், என்னுடைய வியாதி மாறட்டும், என்னுடைய குறைகள் மாறட்டும், என்னுடைய கண்ணீர் மாறட்டும், என்னுடைய துயரங்கள் மாறட்டும் சொல்லிட்டு உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உடனே அவர்களுக்கு அந்த காரியத்தை கொடுப்பீராக, உடனே அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்வீராக. அபிஷேகம் நிறைந்த தேவனே, ஆளுகை நிறைந்தவரே, உடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையுள்ள பிள்ளைகள் வெட்கமடையக்கூடாது, உடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையுள்ள பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. உடனே அவர்களுக்கு அந்த காரியத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அது சரீரத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே கண்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே செவிகள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே கால்கள் நடக்கப்படுவதாக. அப்பா, நடக்க கால்களில் பெலன் கொடுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அப்பா முழங்காலில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஸ்பைனல் கார்டில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நர்வ்ஸ் டிசார்டர் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே நடக்க முடியாதவர்கள் நடக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லோரும் எழும்பி நடக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் கேன்சர்கள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அப்பா சுகர் ப்ராப்ளம்ஸ் மறையட்டும், இயேசுவின் நாமத்தினாலே சர்வ காரியங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தாலே விடுதலை கொடுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுக்கப்படுவதாக. அப்பாவைகளை நான் கடிந்து கொள்கிறேன். I rebuke every spirit in name of Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசுகளையும் நான் கடிந்து கொள்கிறேன். அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக, ஒரு சுகத்தை கொடுப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுப்பீராக, நீர் அபிஷேகத்தை கொடுப்பீராக. ஆளுகை செய்யும் என் தேவனே, இம்மானுவேலரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே சமாதானம் கொடுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தாலே நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தாலே அவர்கள் கடன் பிரச்சனைகள் மறையட்டும், இயேசுவின் நாமத்தாலே அவர்கள் உடைந்த குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தாலே வேலை ஸ்தலங்களிலே ஒரு மேன்மையை அவர்கள் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தாலே கூடுதலான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகத்தால் நிறைத்தள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் நிறைத்தருளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவரே, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை கொடுக்கப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நிறைத்தருளுங்க, தகப்பனே ஆசீர்வதிங்க, தகப்பனே உயர்வு மேன்மை கொடுங்க, தகப்பனே சர்வ காரியத்தையும் செய்ய போறவைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவ நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.